அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்புக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் நேற்று தொலைக்காட்சியிலே உரையாடினார். இது குறித்து முதல்வரிடம் நான் சிறிய வேண்டுகோளை வைக்கின்றேன். அதை தாங்கள் நிறைவேற்றினால் நமது இந்த திராவிட முன்னேற்ற கட்சி பொற்கால ஆட்சி என்பதை மத்திய அரசு உணரும். அதுக்கு தாங்கள் தான் வழிவகுக்க வேண்டும். எனவே இது குறித்து நீங்கள் ஆலோசனை செய்து எனக்கு ஆணையினை பிறப்பியுங்கள். அதாவது அம்மா உணவகங்களே வழங்கப்படுகின்ற உணவு தரமற்றதாகவும் மனிதர்கள் சாப்பிடக்கூடியதாகவும் இல்லை என்பது மிகவும் தரைக்குறைவாகவே உணவு தயாரிக்கப்படுகிறது என்று அண்ணாமலை அவர்கள் பேட்டி அளித்தார்கள். இது எடப்பாடியாருடைய பேச்சை அப்படியே இவர் தொடர்ச்சியாக பேசி வருவது. எடப்பாடியாரும் இவரும் இப்படி தான் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன கருத்து ஒன்று எனக்கு மிகவும் பிடித்திருந்திருக்கிறது. என்னவென்றால், முதல்வர் அவர்கள் இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது மட்டும் அம்மா உணவகங்களுக்கு சென்று பிள்ளைகளுடன் உணவை அருந்தி பார்க்கிறார். அப்படி நல்ல உணவாக இருந்தால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்குமே அம்மா உணவகத்தை அனுப்பலாமே என்று அவர் கூறினார். இதை யோசனை செய்தபோது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை அண்ணாமலை உருவாக்கியிருக்கிறார். எப்படி என்றால், முதல்வராகிய தாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்றம், டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, மற்ற அனைத்து அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், இப்படி அனைத்து அமைச்சர்களுக்கும், ஏன் பிரதமருக்கு கூட நிச்சயம் தமிழகத்திலிருந்து அம்மா உணவை அனுப்ப வேண்டும் என்றால் அதுக்கான கான்ட்ராக்டை என்னிடம் ஒப்படையுங்கள். இதுதான் முதல்வரிடம் நான் கேட்பது. அம்மா உணவகத்தை குறை கூறி கொண்டு இருக்கிற இவர்களுக்கு இவர் சொன்ன வார்த்தை அது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட இதே உணவை அம்மா உணவகத்திலிருந்து அனுப்புகள் என்றால், சட்டமன்றத்தில் இல்லை ஐயா, நாடாளுமன்றத்துக்கே நாங்கள் தமிழகத்திலிருந்து உணவு அனுப்ப தயாராக இருக்கிறோம். அதற்கான பொருளாதார நிதி எங்களிடம் இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு வழங்குவதில்லை. அதனால் முதல்வர் அவர்கள் அப்படி ஒரு திட்டத்தை அவர் யோசனை செய்ததில் அந்த ஆர்டரை எனக்கு கொடுத்தால் நிச்சயம் நான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிகள், அமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 800 அமைச்சர்கள், 800 எம்பிகளுக்கும் நான் தமிழகத்திலிருந்து அம்மா உணவகத்திலிருந்து அவருக்கு காலை, மதியம், இரவு தயாரித்து அனுப்புகிறோம் என்பதை நான் இதை தெளிவுபட கூறுகின்றேன். குற்றங்கள் சுமத்துங்கள். ஆட்சியில் குற்றங்கள், குறைகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்கட்சி என்றால் இதோ நான் பேசி வருகிறேன். இது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே ஒரு ஆட்சியை குறை கூற மக்கள் ஏற்கும் வகையிலே குறை கூறுங்கள். அல்லது என்றால் மத்திய அரசிலே இருக்கக்கூடிய நீங்கள் தமிழகத்திற்கு பல இடங்களில் சாலை வசதி இல்லை, கிராமப்புற வசதிகள், குக்கிராமங்கள், மலை கிராமங்களுக்கு செல்லுங்கள். அங்கே சாலை வசதிகளை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பெற்று நீங்களே அதை கட்டித்தாருங்கள். மக்கள் மத்தியிலே செல்வாக்கை வளர்த்து பிஜேபி கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியை வளருங்கள். இது தலைவருடைய கடமை. ஆனால் அங்கு சுற்றி இங்கு சுற்றி முதல்வரை குறித்து இங்கு சாப்பிடுகிறார், அந்த சாப்பிட ஏன் அனுப்பவில்லை என்று, அதுதான் டெல்லிக்கு அனுப்புவோம். டெல்லிக்கும் அனுப்புகிறோம். உங்களுடைய விலாசத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கு நிச்சயம் காலை, மதியம், உங்களுக்கு வேண்டுமானால் இரவு கூட தயாரித்து அனுப்புகின்றோம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. எனவே அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களின் நலனை கருத்தி தான் கருத்துக்களை வெளியிட வேண்டும், எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட செயல்களை முதல்வர் இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார் என்றால் முதல்வர் ஆய்வு செய்யக்கூடாதா? இவ்வளோ நாள் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்ற கேள்வியை விட இப்போது செய்கிறார், அதை பாருங்களேன். சரி, நீங்கள் அண்ணாமலை என்பவரே யாரே என்று தெரியாதே. பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் சேர்ந்த பிறகுதான் இங்கே அண்ணாமலை என்பது தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும் போதோ, ஐபிஎஸ் தேர்வு எழுதும் போதோ, ஐபிஎஸ் அதிகாரி பணியாற்றும் போதோ யாருக்குமே தெரியாது அரசியல். அதுபோன்று தான் அரசியலிலே பல காரணங்கள், பல விஷயங்கள், பல இது முதல்வரின் உடல்நிலையோ, மனநிலையோ அல்லது வேறு எந்த ஒரு உடல் இடையோ நன்றாக தான் இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவர் இன்று ஏன் அதை செய்தார் என்ற கேள்வி கேட்கும்போது தான் இது எங்களை போன்ற பைத்தியக்காரர்களுக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்பது என் கருத்து. இதுபோன்ற தவறுகள், அதாவது எடப்பாடியாருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை இப்போது பேசுவதற்கு. பாரதிய அண்ணாமலைக்கும் பேசுவதற்கு இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கும் பேசுவதற்கு இடமில்லை.
எனவே இவர்களெல்லாம் குறை கூற வேண்டும் என்றால் அன்றாட வாழ்க்கையில் முதல்வர் செய்யக்கூடிய பணிகளை மட்டுமே குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.